கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, சத்தியத்தினால் ஒரு பொய்யும் இராது என்பதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். ஆவியானவர் சபைகள்ல இருக்கிறாருன்னா அங்க ஒரு சின்ன ஒரு பொய்யான கலப்பான வசனங்கள் கூட போதிக்க மாட்டாங்க. உள்ளதென்றதும் வேதத்துல என்ன சத்தியம் இருக்கோ அதை சத்தியத்தின்படி போதிப்பாங்க. சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறது. அப்போ சத்தியத்துல ஒரு பொய்யும் இருக்காது என்பதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். ஆமென். அப்போ சத்தியத்துல ஒரு பொய்யும் இருக்காது இல்லையா? கொஞ்சம் புளித்த மாவு எல்லாவற்றையும் புளிப்புள்ளதாக்கும். அப்ப கொஞ்சம் கள்ள உபதேசம் ஒரு சபைகள்ல இருக்குதுன்னா அது முற்றிலுமா என்ன ஆகும்? புளிப்புள்ள சபையா மாறிப்போம். அப்போ கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறதுனால சபை எப்படி இருக்கும்னா சத்திய வசனத்தினால் நிறைந்து பரிசுத்தமா இருக்கும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமென். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி, அதாவது வேதத்தில் உள்ள சத்தியத்தின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லைன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அப்போ சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். நம்ம வசனங்களை கலப்பாய் போதித்தோம்னா அப்போ ஆவியானவர் அங்க இல்லைன்னு அர்த்தம். தான் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறது, வேத வசனங்கள் இல்லாத வார்த்தையே தான் சொந்தத்துல எடுத்து தைரியமா மனிதர்களுடைய போதனையே தேவனுடைய போதனையா அவமாய் நமக்கு போதிக்கிறாங்கன்னா அங்க இடத்துல ஆவியானவர் இல்லை அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒன் காட் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் நாமத்துலதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றாங்க இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா அவங்க தசம பாகம் வாங்குவாங்க, காணிக்க வாங்குவாங்க, கட்டிட ஆலயம் இருப்பாங்க, ஏழைகளுக்கு உதவ மாட்டாங்க. இந்த மாதிரி ஒன்று இருந்தா இன்னொன்னு இருக்காது, இன்னொன்னு இருந்தா இன்னொன்னு இருக்காது. அப்போ பொய்யும் சத்தியமும் கலந்தே இருக்கும். அப்ப அங்க ஆவியானவர் இருக்கிறாரா கேட்டா ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் போதிப்பார்னு சொல்லி எழுதிருக்கு. கர்த்தர் தந்த அபிஷேகம் நமக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்போ ஆண்டவர் நமக்குள்ள இருந்தானா இயேசு கிறிஸ்துவோட சரீரம் தான் சபைன்னு சொல்லி எழுதிருக்குதே. அப்போ நம்ம அதன்படிதான் நடக்கணுமே தவிர கட்டிட சபை இல்லை அப்படின்றத நம்மளுக்கு புரிய வச்சிருப்பாரு. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவரோட அதி புத்திசாலியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆனா இந்த காலத்துக்கு இது செட் ஆகாது இல்லையா? வசனம் சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். 3ஆம் உலக போரை பத்தி எழுதின கர்த்தர், 1000 வருஷ அரசாட்சியை பத்தி எழுதின கர்த்தர், புதிய ஜெருசலேம் அதை பத்தி எழுதின கர்த்தர் தன்னுடைய சபையை யார் வழி நடத்தணும், எப்படி வழி நடத்தணும்ன்றத எழுதாம இருப்பாரா? இல்ல அதை போதிக்காம இருப்பாரா? அப்படி இருந்தும் இவங்க கர்த்தருடைய ஞானிகளா இருந்து அதை வளைக்க பாக்குறாங்க. வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஆமென். ஆமென். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அப்போ நீ பொய்யனாவாய்னா பொய் யார் பேசுவா? பிசாசு தான் பேசுவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ பொய்ய போதிக்கிறவங்க யாரு? பிசாசோட பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதனாலதான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குன்னு சொல்றாரு. இவங்க தரித்துக் கொள்கிறது ஒன்றும் ஊழியர்களோட இயேசு கிறிஸ்துவோட ஊழியக்காரரோட வேஷத்தை தரித்துக் கொள்வது ஒன்றும் இது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா பிசாசும் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம போற சபை எப்படிப்பட்டது, அங்க சத்தியத்தை போதிக்கிறாங்களா, அங்க கொஞ்சம் புளிப்புள்ளது இருக்குதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சுன்னா அது எல்லாவற்றையும் புளிப்புள்ளதாகும். குருடருக்கு கூடர் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் சொல்லி எழுதியிருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து நம்மளை எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அநேக கள்ளத்திருசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அநேகர்னா அதிகமான பேரு, மெஜாரிட்டி அவங்க தான் இருப்பாங்க.
அப்போ ரட்சிக்கப்படுவர் சிலரான்னு கேட்கிறாங்க. ஆமான்றாரு. இடுக்கமான வாசல் வழியாய் போகிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார் இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் சொல்லி எழுது. இதேதான் பவுலும் சொல்றாரு. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம வேத வசனங்களை முதல்ல நம்ம படிக்கணும், நம்ம ஆராயணும், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்கள்ல கர்த்தர் என்ன பேச வராரு அதை எழுத்தா பார்க்க கூடாது. ஏன் இப்படி சொல்றாரு, எதுக்காக அப்படி சொல்றாரு? என்னையே நல்லவன் சொல்வானேன்னு ஒரு வசனம் சொல்றாரு இல்லையா? அப்போ அதை நம்ம கேட்டு பார்க்கணும். அவர் பாவம் இல்லாத சரீரமாச்சே, தனக்காக பலியை கொடுத்தார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யார் குற்றப்படுத்த கூடும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவர் பாவம் செய்யவும் இல்லை, வஞ்சனை அவர் காணவும் இல்லைன்னு சொல்லி அவரை பத்தி சாட்சி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி அந்த வார்த்தையை சொன்னாரு, எதனால சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு? அப்படி ஆராயும் போதுதான் அவர் மனுஷனா இருக்கிறதுனால மனுஷங்கள ஒருவரும் நல்லவர் அல்ல, தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர்னு சொல்றாரு. அவர் மாம்சத்துல இருந்து பேசுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஏன், எதுக்கு, எதனாலன்றது இந்த கேள்விகளை நம்ம கேட்டு பார்த்து அதை ஆராயணும். ஆராய்ஞ்சாதான் வேத வசனங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்காட போதிக்கிறவங்க எல்லாரிடத்திலும் தேவனுடைய ஆவி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அவங்க கலப்பாய் சில வசனங்களை போதிக்கிறாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா சென்னையில உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடு வாசிக்க கூடாதுன்னு சொல்லி சில கல்லர்கள் போதிக்கிறதை நம்ம பார்த்துட்டு வரோம். பழைய ஏற்பாடு வாசிக்க கூடாதா, அது சாபம்னு சொல்றாங்க, அது நியாயப்பிரமாணம், அதை நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு சாபம் வரும். அதனால மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதுதான் ஜீசஸ் நேரடியா பேசுனது, இதுதான் நம்மளுக்கு போதகமா கொடுக்கப்பட்டது. மற்றபடி அப்போஸ்தலர்ல இருந்து கூட வெளிப்படுத்தின விசேஷம் கூட நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க போதிக்கிறாங்க. அதை கேட்டு 500க்கும் அதிகமான ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு போயின்னு இருக்கு. சரி, அது படி என்னென்ன வசனங்கள்லாம் இவங்க வஞ்சிக்கிறாங்க, அது உண்மையா அப்படின்றத சில வசனங்களோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். ஆமென். ஜீசஸ் சொல்லும் போது இந்த வசனத்தை சொல்றார் இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. இப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லும் போது நம்ம ஏசப்பா சொல்லும் போது பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்தது, புதிய ஏற்பாடு எழுதப்படலை. புதிய ஏற்பாடு எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவங்க அப்போஸ்தலர்களாலையும் சில சீஷர்களாலையும் பவுலாலையும் தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டது. அப்போ அன்னைக்கு இருந்த வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு மட்டும்தான். அதை தான் இயேசு கிறிஸ்து ஆராய்ந்து பாருங்க, என்ன குறித்து அதுல எழுதி இருக்குது, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளேன்னு சொல்லி பழைய பாடதான் சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, தேவனுடைய வசனத்தை அபமாய் போதித்து பழைய ஏற்பாட வாசிக்க கூடாதுன்றாங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. ஆமென். ஆமென். அப்போ நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அப்போ நியாயப்பிரமாணத்துல மோசே கர்த்தரை பற்றி எழுதியிருக்கிறான். அப்போ அதை வாசிச்சாதானே இயேசு கிறிஸ்து யாருன்றதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டுல தேவன் சொல்றாரு, வார்த்தையினால சொல்றாரு, அநேக வாக்குத்தத்தங்களை சொல்றாரு, நானே உங்களுடைய மீட்பர், வேறொரு மீட்பர் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டது யாரு? விலையேற பெற்ற ரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்டீங்கன்னு படிக்கிறீங்க. அப்ப நம்மளை யார் மீட்டது? பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நம்மளை மீட்டு கொண்டார். சரி, யெகோவா சொல்றாரு, யெகோவா தேவனே நம்முடைய ரட்சகர், வேறொரு ரட்சகர் கிடையாதுன்றார். இன்னைக்கு பெத்லகேமிலே கிறிஸ்து என்ற ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் வார்த்தையினால சொன்னதை நம்முடைய கரங்களால நிறைவேற்றினார். ரத்தம் சிந்து இல்லாம பாவம் மன்னிப்பு கிடையாது. அதனால பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் நமக்காக மனிதனாக இறங்கி நம்மளை ரட்சித்தார். அப்ப பழைய ஏற்பாடை வாசிக்கும் போதுதான்
அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற்றுறது நம்முடைய கர்த்தர். பழைய ஏற்பாட்டுல யெகோவா தேவன் தான் கர்த்தர், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். நமக்கு எத்தனை கர்த்தர் இருக்கிறாங்க? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அது பழைய ஏற்பாட்டுலயும் அந்த முதல் கட்டளை, புதிய ஏற்பாட்டுலயும் அதான் கட்டளை. அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக நமக்கு இறங்கி வந்து நம்மளை ரட்சித்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும். இப்ப உதாரணத்துக்கு சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, வனாந்தரங்கள்ல வழிகளை ஆயத்தம் பண்ணுங்க, வருகிறவருடைய நாமம் யெகோவான்னு சொல்லி எழுதியிருக்குது. வனாந்தரங்கள்ல வழிகளை ஆயத்தம் பண்ணது புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்தானன். வந்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் யெகோவான்னு போட்டிருக்குது பழைய ஏற்பாட்டுல. அப்ப யெகோவா தேவன் தான் நமக்காக இறங்கி வந்தார். இந்த வசனத்தை பழைய ஏற்பாடை படிக்கிறதுனால தான் யெகோவா தேவன் தான் நமக்காக இறங்கி வந்த கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மோசே கிட்ட சொல்றாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், என்னுடைய நாமம் யெகோவா. முதல்ல யெகோவான்ற நாமம் மோசேக்கு தான் வெளிப்பட்டுச்சு. அவர் சொல்றாரு, நான் அபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்னும் நாமத்தினாலதான் வெளிப்பட்டேன், யெகோவா என்னும் நாமத்தை அவங்க அறியலன்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனமும் சரி, 1வது அதிகாரம் 8வது வசனமாலும் சரி, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிற சர்வ வல்லம் உள்ள கர்த்தர்ன்றாரு. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கர்த்தர்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இந்த வசனங்கள்லாம் நம்ம ஆராயும் போது தானே நமக்கு தெரியுது. அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கலன்னா இயேசு கிறிஸ்து யாருன்றதை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். ஆமென். ஆமென். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு என்ன சொல்றான் பாருங்க, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவைகளை கண்டோம். அவர் யாரா? யோசேப்பின் குமாரனும் நசரனுமாகிய இயேசுவே என்றான். அதேதான் ஜீசஸ் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று எண்ணுகிறீர்களே. அப்போ நித்திய ஜீவன் எப்படி உண்டாகும்? பிதா யாரு, குமாரன் யாரு, இவங்களை அறியும் போதுதான் நமக்கு அறிவதே நித்திய ஜீவன் சொல்லி எழுதிருக்கு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். ஆமென். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளை எழுதினது என்னது? அப்போ அந்த டைம்ல என்ன இருந்தது? பழைய ஏற்பாடு தானே ஆண்டவர் அதை விவரிச்சு அவரை குறித்து எழுதியிருக்கிற வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு விவரித்து காட்டுகிறாரு. இன்னைக்கு நம்மளும் நித்திய ஜீவன் எடுக்கும் போது பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யெகோவா தேவன் தான் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறாருன்றதை நம்ம விளக்கி சொல்றோம் இல்லையா? அதிலே லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ல இருந்து 46 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. ஆமென். ஆமென். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, நான் அப்போது அங்க விட்டு இந்த வேத வாக்கியம் என்னது? பழைய ஏற்பாடு தானே. சங்கீதம் எல்லாம் என்னது? பழைய ஏற்பாடு தானே. நியாயப்பிரமாணம் என்னது? பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நியாயப்பிரமாண சாபத்துல இருந்து நம்மளை நீக்கினாரு. நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு கொடுக்கப்படல. ஆனா நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவோட நிழலா இருக்கிறது. நம்ம நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொண்டோமானா கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர் எழுதியிருக்க வேண்டியதா இருந்தது. அப்போ எழுதியிருக்கிறபடி நான் எங்க எழுதியிருந்தது? பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சோம்னா கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னும் கேட்டீங்கன்னா 2ஆம் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டுல தான் அதிக தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்கு. இன்னும் அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறவே இல்லை. அப்போ
தீர்க்க தரிசனங்களை நம்ம அற்பமா எண்ணக்கூடாதுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்ப அந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த காலங்களையும் அந்த நேரங்களையும் நம்ம ஆராயணும். அதுக்காக தான் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். ஆமென். ஆமென். அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாரு, அவர்களுக்கு ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கி இருந்த வீட்டில் அவனிடத்தில் வந்தாங்க. ஒரு நாளை குறிக்கிறாங்க. அவங்க அந்த நாள்ல இவங்க எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விஷயங்களை அவர்களுக்கு போதித்தாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினாங்கன்னு பாக்குறோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில ஒரு மீட்டிங் வைக்கிறோம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா மற்ற சபையில இருக்கிற சகோதரரை வர வச்சு பேசுறோம். அவங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பேசுறாங்க? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தேவன் தான் புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவாய் நமக்காக பிறந்தார் அப்படின்றதுக்கான வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க இல்லையா? அப்போ திருத்துவம் ஒரு பொய், இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன், ரகசிய வருக பொய், ஆண்டவர் பகிரங்கமா தான் வருவாரு அப்படின்றத எல்லாத்தையுமே பழைய ஏற்பாட்டுல இருந்து தானே நம்ம எடுத்து காட்டுறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஆமென். ஆமென். இப்போ அப்போஸ்தலர்ல இருக்க பேதுரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. கொர்நேலியு யாருன்னு பாத்தீங்கன்னா புறஜாதியார். அங்க போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆவியானவர் அவரை அனுப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவியானவரே அனுப்புறாரு. அப்ப அங்க போய் அவர் என்ன சொல்றாருப்பாங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யார? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த வசனத்தை கேட்ட போது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியார் மேல வந்து இறங்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற அவங்க புறஜாதியாருக்கு வந்து பரிசுத்த ஆவியார் வந்து இறங்குறதை பார்த்துட்டு முதல்ல அவங்க பிரமித்து போறாங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்க, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை யாராவது விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ இவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய பாவத்தின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத எடுத்துதானே அவங்களுக்கு வாசிச்சாரு. அப்போ புறஜாதியாருக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனங்களை எடுத்து சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாரு. ஏன்னா இந்த கல்லர்கள் என்ன சொல்றாங்க, பழைய ஏற்பாடு வந்து யூதர்களுக்கு மட்டும்தான், புறஜாதியாருக்கு அல்லன்னு சொல்லி போதிக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனத்தை போதிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் மேல் வந்து இறங்கினார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஆமேன். நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்கள் ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்போ நியாய பிரமாணாலும் சரி தீர்க்க தரிசனங்களாலும் சரி இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் எழுதியிருக்கு. அதுல சொல்லப்பட்டவைகளை எல்லாம் யார் நிறைவேற்றான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதை நிறைவேற்றார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார் இல்லையா? அப்போ நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும், அப்போ நியாய பிரமாணத்துலதான் பாத்தீங்கன்னா பண்டிகை இருக்கு இல்லையா? அப்போ 7 பண்டிகைன்னு நம்ம பாக்குறோம். அப்போ முதல் பண்டிகை என்னது? பஸ்கா பண்டிகை. அதுலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக
பலியானார். இரண்டாவது பண்டிகை என்னது? புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. அதுல ஒரு அப்பத்தை என்ன பண்ணுவாங்க, வெள்ளத்துப்பட்டியில சுத்தி தேவனுடைய சமூகத்துல மேஜையில வைப்பாங்க. அதே போல புளிப்பில்லாத அவருடைய சரீரம், பாவம் இல்லாத சரீரமாகிய அவருடைய சரீரத்தை வெள்ளத்துப்பட்டியில சுத்தி அடக்கம் பண்ணாங்க. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நான் தான் சொல்றாரு. பஸ்கா பலியில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதோ இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவரை தான் சொல்றாங்க. மூன்றாவது பண்டிகை என்னது? முதற் பலன் பண்டிகை. அப்போ விளைந்த தானியத்துல அரிக்கட்டுகளை எடுத்து முதலாவது விளையிறத ஆண்டவருக்கு அசைவாட்டுவாங்க, காணிக்கையா கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் மரித்தவர்களின் முதற் பலன். இப்போ நான்காவது பண்டிகை என்னது? பெந்தகோஸ்தே பண்டிகை. அப்போ இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மரித்து உயிரோட எழுந்து பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரா நம்ம மீது இறங்கினார். அப்போ 4 பண்டிகையில முதலாம் வருகையில அவர் நிறைவேற்றினார். மீதி இருக்கிற 3 பண்டிகையும் 2ஆம் வருகையில நிறைவேற்றுவார். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஆண்டவர் தான் நிறைவேற்றுவார். நியாயப்பிரமாணத்துல சொல்ற சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் இது எல்லாமே கிறிஸ்துவ நிழலா இருக்கிறது. அப்போ அதை நம்ம ஆராய்ந்தோம்னா கிறிஸ்துவோட வருகையை நம்ம அறிந்து கொள்ளலாம். நியாயப்பிரமாணத்தை உன்னை கடைபிடிக்க ஆண்டவர் சொல்லல, அதை படிச்சுனா அதை ஆராய்ந்து பார்க்கலாம். படிச்சாதானே தெரியும் அதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. படிக்காம உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இன்னைக்கு அதனாலதான் நிறைய பேர் தான் செய்கிறது என்னதென்றும் தான் பேசுகிறது என்னென்றதும் அறியாம நியாயப்பிரமாண போதகரா இருக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல இருக்கிற என்ன கட்டளை கொடுத்திருக்கு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் நிழலா இருக்கிறது. நம்ம பலி செலுத்தலாமா? செலுத்தக்கூடாது. கிறிஸ்து நமக்காக பலியா இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்? நம்ம படிச்சாதான் தெரியும். காணிக்க கொடுக்கலாமா? தசம பாகம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அது நியாயப்பிரமாணத்துல லேவியருக்கு கொடுக்கப்பட்டது, இங்க இருக்கிற கல்லர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றது நமக்கு எப்ப தெரியும்? அதை வாசிச்சாதான் தெரியும். நியாயப்பிரமாணம் எல்லாம் கிறிஸ்துவோட நிழலா இருக்கிறது. அதை நிறைவேற்றுகிறது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது இதுவா பிரதர்? ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். ஆமென். தீர்க்க தரிசனமானதுன்னா என்னது? பழைய ஏற்பாடுல இருக்கிறது எல்லாம் தீர்க்க தரிசனம் தான் இல்லையா? அந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் யார் நிறைவேற்றுறா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதை நிறைவேற்றாருன்னு பாக்குறேன். அப்போ தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எழுதுனதை படிக்க கூடாதுன்னு சொல்றது யாரு? அப்ப படிக்க கூடாதுக்கா பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதினாரு? ஏன் நம்ம அதை சிந்திக்க மாட்டோம்? மனுஷன் சொல்றதை கேட்காதீங்க, வேதம் என்ன சொல்லுது, ஆவியானவர் என்ன சொல்றாரு ஆராய்ந்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்டு ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞான உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் கொண்டு அறிந்தவன் என்று உனக்கு தெரியும்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றாரு. அப்போ அவன் சிறு வயதுல முதல் கொண்டு அவன் அறிந்தவனா இருக்கிறான்னா அவன்கிட்ட அப்ப என்ன புத்தகம் இருந்திருக்கும்? பழைய ஏற்பாடு தான் இருந்திருக்கணும் இல்லையா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் புரோஜனமா இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ புரோஜனமா இருக்குன்னா அதை நம்ம படிக்கணும் இல்லையா? அப்போ வேத வாக்கியங்கள்லாம் தேவாவினால் எழுதப்பட்டதுன்னா எதுக்காக எழுதப்பட்டது? நம்ம நற்கிரிகை செய்யணும், நல்ல வழியில நடக்கணும், மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிகிற அறிவுல வளரணுன்றதுக்காக தான் அது எழுதப்பட்டது. அப்ப தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. தேவ ஆவியானவர் வீணா எழுதி வச்சாரா அப்போ பழைய ஏற்பாட?
அது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்ந்தாதான் வேதம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானுக்கு ஒப்பாயிருக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டுல இருந்தும் புதிய ஏற்பாட்டுல இருந்து தேவனுக்கு அடுத்த ராஜ்யங்களுக்கு அடுத்தவைகளை நம்ம உபதேசிக்கணும். பழைய ஏற்பாட்டு இல்லாம புதிய ஏற்பாட்டு பூரணம் ஆகாது. பழைய ஏற்பாட்டோட முடிவு தான் புதிய ஏற்பாடு. இரண்டும் சேர்ந்தாதான் வேதம். ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறத நம்ம வாசிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, டேனியல் எழுதி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ டேனியல் எழுதி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவருடைய வருகை அப்போதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றாரு. அப்போ டேனியலை வாசிக்கலன்னா, டேனியல் எழுதியிருக்கிற வசனங்களை வாசிக்கலன்னா அவருடைய வருகையும் அந்த கிபி 70 அவங்களுக்கு நடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அழிவை பத்தியும் அவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவங்க அதை வாசிச்சதுனாலதான் ஜெருசலேமை விட்டு அவங்க வெளியே போய் தன்னை காத்து கொண்டாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமேன். ஆமீன். அந்த பட்டணத்தார் என்ன பண்றாங்க பாருங்க. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தாங்களாம். அப்ப எதை அவங்க ஆராய்ஞ்சு பார்த்திருப்பாங்க? இப்ப புதிய ஏற்பாடு எல்லாமே ஒரு பட்டணங்களுக்கு எழுதுற நிருபங்கள். அப்போ அந்த நிருபங்கள் அவங்க கிட்ட போகும்போது அவங்க கையில வேதம் இருந்தது. என்னது? பழைய ஏற்பாடு தானே இருந்தது. அதை பாருங்க. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா. அப்போ வசனத்தை ஏற்றுக்கொண்டது, எந்த வசனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த விசேஷங்களை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. காரியங்கள் இப்படி இருக்குதான்னா ஆண்டவருடைய வருகை எப்படி எவ்வளவு சமீபமா இருக்குதுன்றத எப்படி ஆராய்ஞ்சாங்க? பழைய ஏற்பாட்டுலதான் ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்கு. கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும்னா அவை ஜோடி இல்லாம இருக்காது. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது எல்லாமே ஜோடி புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கும். நானே ரட்சகர்ன்றாரு. இது வந்து பெத்லகேம்ல கிறிஸ்துவ ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம தேடி வாசிச்சாதான் அவங்க இருவர் அல்ல ஒருவர்ன்றதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆமென். ஆமென். உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். அப்ப நம்மளுக்கு என்ன கிருபை? தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வருவார்ன்றதுதான் கிருபை. அந்த கிருபை அவரோட சிலுவையின் மரணத்தினால நம்மளை ரட்சித்து கொண்டதுதான் அந்த கிருபை. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டதுதான் கிருபை. நான் அடிக்கப்படணும், நான் தண்டிக்கப்படணும், என்னுடைய தண்டனையும் என்னுடைய பாவங்களையும் அவர் சிலுவையில சுமந்து எனக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எப்படியும் பாருங்க, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், அவங்களுக்குள்ள என்ன ஆவியானவர் இருந்தாராம்? கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர் தான் பரிசுத்த ஆவி. கர்த்தருடைய ஆவினால் அவர் தான், தேவனுடைய ஆவினால் அவர் தான், கிறிஸ்துவோடைய ஆவினால் அவர் தான், பரிசுத்த ஆவினால் அவர் தான். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்.
அப்போ பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம ஆராய்ஞ்சோம்னா கர்த்தருடைய வருகையை நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அவர் எப்படி முதலாம் வருகையை பத்தி டேனியல் சொல்லியிருந்தாரோ அதே போல இரண்டாம் வருகையை பத்தியும் டேனியல் சொல்லியிருக்கிறார். நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா அது எல்லாற்றையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தந்த அபிஷேகம் நமக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும். கர்த்தரை தேடுவர்கள் சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள் எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அதுல எல்லாமே இருக்குது. நம்ம தேடிதான் வாசிக்கணும். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்குறதுமா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ வேதம் குறைவற்றதுன்னா பழைய ஏற்பாடு மட்டும்தான் வேதம்னா புதிய ஏற்பாடு இல்லைன்னு சொன்னா அது குறைவற்றது தானே. வேதம் குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறதே பழைய ஏற்பாட்டுல தான். அப்போ புதிய ஏற்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷங்களை படிக்க கூடாதுன்னு சொல்ற இந்த கள்ளர்களை நம்ம என்ன செய்யுது? ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். ஆமென். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு முன் எழுதினவைகள் எல்லாம் என்னது பழைய ஏற்பாட்டுல எழுதினவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்ப படிச்சாதானே அந்த போதனை என்படி நம்மளால நடக்க முடியும். நமக்கு போதனையாக நமக்காக தானே எழுதப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். ஆமென். இது கொலேசியர் சபைக்கு பவுல் எழுதுறாரு. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும், சங்கீத புத்தகத்தை படிக்க சொல்றாரு, கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீதிமொழிகளை படிக்க சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயங்களை கர்த்தரை பாட சொல்றாரு. அப்போ இதை படிச்சாதானே நம்ம புத்தி சொல்ல முடியும். இதெல்லாம் நமக்கு புத்திமதியாகவும் போதனையாகவும் எழுதப்பட்டிருக்கு. இதை வாசிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் பவுலும் சொல்றாங்க. படிக்க கூடாதுன்னு இந்த கள்ளர்கள் சொல்றாங்க. நீங்க யார் சொல்றதை கேட்கணும்? வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆமென். வேத வாக்கியம் சொல்லி என்ன சொல்கிறதுன்னு பவுல் ரோமர்களை பார்த்து கேட்கிறாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுது. ஆபிரகாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல போய் படிச்சாதானே சொல்ல முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதை வேத வாக்கியம் சொல்லி எழுதிருக்கு. சரி, ரோமர் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆமென். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரம் அல்ல நமக்காகவும் எழுதப்பட்டது. அப்ப எழுதப்பட்டதுன்னா நமக்காக எழுதப்பட்டதுன்னா நம்ம போய் வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள் வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாம் கரெக்ட் தான் சிஸ்டர், பாருங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமென். ஆமீன். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் எழுதியிருக்கு. நீங்க போய் பழைய ஏற்பாட்டுல படிச்சு பாருங்க. அவங்க யாரை பரீட்சை பார்த்தாங்கன்னா கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்கன்னு சொல்லி எழுது. அப்போ நம்முடைய கர்த்தர் தான் கிறிஸ்துவாக வந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கு. அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். அது போல நீங்களும் முறுமுறுக்காதீருங்க. ஏன்னா
அவங்க எப்படி இந்த மாதிரி முறுமுறுத்து அழிஞ்சு போனாங்களோ அது மாதிரி நீங்களும் அழிஞ்சு போக கூடாதுன்றதுக்காக அது திஷ்டாந்தமாக அவங்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அது எழுதப்பட்டும் இருக்குது. அதை பார்த்து நம்ம பயம் அடைஞ்சு அதன்படி செய்யாதபடிக்கு அது திஷ்டாங்கப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தமா எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம படிக்காம இருந்தோம்னா எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம்? சரி, இப்போ இது மட்டும் மாதிரி இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள்ல நிறைய சகோதர சகோதரிகளை வஞ்சிச்சு கொண்டுதான் வராங்க இல்லையா? இப்போ வாக்குத்தத்த வஞ்சனைகளை பத்தி பார்ப்போம். 1ஆம் தேதி வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா கிளி ஜோசியம் மாதிரி சீட்டு நீட்டி ஒன்னு எடுப்பா, ஆண்டவர் உனக்கு இந்த மாசம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இல்ல ஜனவரி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாக்குத்தத்தம் தான். இந்த வாக்குத்தத்தத்துக்காகவே ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு கூட்டம் கூட்டமா ஜனங்கள் போறாங்க. அப்படி ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்றத பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ வேற எதுனா உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னா அது என்னவா? உங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி. நித்திய ஜீவனை கொடுக்க போறாரு. அதற்கு ஈட நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்காக தமது ஜீவனையே கொடுத்தார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்போ பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தம் எல்லாம் எழுதி இருக்குது. அதெல்லாம் இல்லையா, நம்மளுக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா, வேத வசனங்கள் எல்லாமே ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வசனங்கள் தான். ஆனா அது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கும். இதை செஞ்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஆமென். ஆமென். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம் சொல்லி எழுதிருக்கு. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், நல்லா வாசிச்சு பாருங்க, கவனமாக இந்த வசனத்தை கேளுங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கு. அப்போ நீ நீடித்த நல்லா இருக்கணும், நீடித்த நாட்கள் வாழ்க்கையில வாழணும், உனக்கு நன்மை உண்டாகணும் அப்படின்னா கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கு நீ என்ன பண்ணணுமா? முதல்ல பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படி பண்ணினா இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். ஆமென். நல்லா பாருங்க. நான் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், ஆண்டோடைய வசனத்தை நீங்க காத்து கொண்டீங்கன்னா அப்போ பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நீ என்னோட வசனத்தை காத்து கொண்டாதான் நான் உன்னை காப்பேன்னு சொல்றாரு. அப்போ எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். நீ இதை செஞ்சா இது உனக்கு ஆசீர்வாதம். இப்போ யாராவது எனக்கு சாபம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி, ஏசப்பா எனக்கு சாபம் வேணும், எனக்கு நோய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அது தானாவே அவங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லையா? அப்போ எப்படி சாபத்தை நீங்க கேட்டு வாங்காம உங்களுக்கு கிடைக்குதோ, அதே போல ஆசீர்வாதமும் நீங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, இதெல்லாம் தானாவே கிடைக்கும். ஆண்டவர் வந்து சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுல எழுதியிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தானாவே கிடைக்கும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம நடந்தீங்கன்னா இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற வாதை உங்க மேல வரும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26-28 வசனங்கள் வரைக்கும்.
இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆமென். ஆமென். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானா ஆசீர்வாதம், கீழ்ப்படியலனா சாபம். அவ்வளவுதான். வேத வசனங்கள் படி நம்ம நடந்தோம்னா அதுல எழுதி இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் நீங்க ஜெபிக்கவே தேவையில்லை, அவருக்கு தானாவே நம்மளுக்கு கிடைக்கும். சரி, நீண்ட நேரம் ஜெபம் பண்றாங்க இல்லையா, இது ஆண்டவர் கேட்பாரா, வேதத்துல அவருக்கு பிரியமான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்க கேட்டிருப்பீங்க, காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உபவாசம் ஜெபத்தோட இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் ஜெபம், அந்த மாதிரி போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா. சரி, அதெல்லாம் உண்மையான்றதை நம்ம வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் அதை செவி கொடுப்பாரா அப்படின்றத கேட்டு பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். மாயக்காரராகிய வேலைக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். ஆமென். மாயக்காரரே ஆகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இதன் நிமித்தம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதிக ஆக்கினை அடைவாங்க. நல்லா பாருங்க, ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க போறோம். அவர்கிட்ட போய் நம்ம வளவலன்னு பேச முடியுமா? ஒரு நம்மளோட கோரிக்கை எடுத்துட்டு போவோம், ஒரு மனுவை, அதை ஒரு நிமிஷம் வாங்கி போடுவோம், வாங்கிட்டு போய் அனுப்புவாங்க, நான் செய்யறேன் அடுத்தது. அப்படிப்பட்ட அற்ப மனுஷனுக்கு நம்மளால நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்காது. நம்மளுடைய தேவன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அண்ட சராசங்களும் அவர் தான் மகா ராஜாவா இருக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவே கர்த்தர்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட தேவனுக்கிட்ட நம்ம வீண் வார்த்தைக்கு அவர் செவி கொடுப்பாரான்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. யோபு 35ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். ஆமென். தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார்னு சொல்லி எழுது. அவர் கவனிக்க மாட்டானா? இப்ப நீங்க யாருக்கிட்ட போய் நீண்ட நேரமா 2 மணி நேரம் 3 மணி நேரம் விடிய எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. எச்சரிக்கையா இருன்னு சொல்றாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நம்முடைய கர்த்தர்கிட்ட. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தை சுருக்கமா இருக்க கடவுள். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். உங்க தலைமயிரெல்லாம் என்ன பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வரைக்கும். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள். ஏன்னா அதிக வசனிப்பினால் அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் நினைக்கிறாங்க. அவைகளை போல நீங்கள் செய்யாதிருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை தேடி தேடி செய்யறதுதான் இவங்களோட வேலையா இருக்கு. அவர்களை போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தலைமையிலெல்லாம் என்ன பண்றதுன்னா, உனக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியும் அவருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி எழுது. அப்போ விசுவாசிக்கணும். முதல்ல ஆண்டவருக்கு சித்தமானதை நம்ம கேட்கிறோம்,
ஃபர்ஸ்ட் சித்தமானதை தான் கேட்கிறோமான்றதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு இது பிரியம் தான், அதை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னா அவர் கொடுப்பாருன்றதை முதல்ல விசுவாசிக்கணும். பெற்றுக்கொள்வோன்ற விசுவாசத்தோட போய் கேளுங்க, அது நிச்சயம் கிடைக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளும். அப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஜெபத்தை அவர் கேட்பார். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னங்க? ஏழை எளியவங்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு உதவணும், உலகத்தால் கரைப்படாதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமா நடக்கணும். இதை தவிர வேற என்னத்தை கேட்கிறார் நம்ம கிட்ட? மனத்தாழ்மையா நடப்பது இல்லாம வேற என்னத்தை நம்ம கிட்ட கேட்கிறேன்? இப்படி பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமென். ஆமென். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ வேதத்தை படிக்க மாட்டாங்க, ஆண்டுடைய வார்த்தையை ஆராய மாட்டாங்க, அவருடைய கட்டளையை கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட ஏசப்பா 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 எனக்கு அதை கொடுங்க. கர்த்தாவே கர்த்தாவை நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தத்தின்படி செஞ்சுட்டு நீங்க கேளுங்க, அதை நிச்சயமா கொடுப்பார். நீங்க கேளுங்க, ஏசப்பா நீங்க இது மாதிரி சொல்லியிருக்கிறீங்களே, உங்க வாக்குத்தத்தின்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்கறவங்களா இருக்கணும்னா முதல்ல அவர் சொன்னதை நம்ம செய்யறவங்களா இருக்கணும். அதை செஞ்சுட்டு போய் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கும். அதற்கு முதல்ல அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியுமானால், அதன்படி நடப்போமானால் அவருடைய சமூகத்துல நிற்கிறதுக்கு நமக்கு தைரியம். அதே போலதான் உபவாசம். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உபவாசம். அந்த உபவாசம்ன்றதை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவங்க பாத்தீங்கன்னா ஊரு ஃபுல்லா போஸ்டர், உபவாச திருவிழா. உபவாசம்ன்றது உங்களுக்கு திருவிழாவும். இதுலயும் பாத்தீங்கன்னா காலையில இருந்து எல்லாரும் போயிட்டு வெள்ளை சேரி கட்டிட்டு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். ஆமென். நீ உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதிருங்க. நம்ம உபவாசிக்கும் போது நம்ம முகம் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயும் உபவாசிக்கும் போது, இது யார் சொல்றாரு? உபவாசத்துக்கான பதிலை கொடுக்கிற கர்த்தர் நமக்கு சொல்றாரு. நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீங்க உபவாசம் இருந்து ஒரு ஜெபம் பண்றீங்க, அப்போ நீ உபவாசம் இருக்கிறத கணவன் மனைவிக்கே சொல்ல தேவை கிடையாது, மனைவி கணவனுக்கும் சொல்ல தேவை கிடையாது. அது உங்களுக்கும் நம்முடைய கர்த்தருக்குமா இருக்க கடவுள். உங்களுடைய ஜெபம் இருதயங்கள்ல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு இந்த மாதிரின்னு சொல்லி எனக்கு உங்களோட விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தையோட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோட அவருக்கு தெரியப்படுத்துங்க. அனன்யா ஜெபம் பண்ணும்போது சத்தம் வரல, இருதயத்துலதான் ஜெபம் பண்ணாங்க. சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்ல 1 நிமிஷம் தான், அவருடைய ஜெபம் 1 நிமிஷம் தான். அது அடியை நினைத்தரலாம், இன்றே நீ என்னோட பரதேசில் இருப்பான் என்று. அவங்களோட ஜெபம் சுருக்கமா தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அப்போ வீண் வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாரு. உபவாசம்ன்றது நமக்குள்ளுக்கும் கர்த்தருக்குமா இருக்கணும், வேற யாருக்குமே அது தெரியக்கூடாது. மற்றவங்களுக்கு தெரியுதுன்னா அந்த உபவாசத்தை ஆண்டவர் கேட்கல. ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்களும் மீறுகிறவர்களா இருக்கிறீங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இருட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ?
இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல. ஆமென். ஆமென். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இருட்டில் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறாய்? அப்போ இதெல்லாம் கர்த்தருக்கு உபவாசம் கிடையாதான். நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு முகத்தை வாடிக்கொண்டு ஆத்மாவை ஒடுக்கிக்கிட்டு இதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறதுனால அது கர்த்தருக்கு உபவாச நாளா இருக்குமா? இதே ஆண்டவர் உபவாசம் சொல்றாரு. உபவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும், சகல நுகத்துடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்தண்டையில் சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உகந்த உபவாசம்ன்றாரு. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உபவாசம் இருக்கிறது மனைவிக்கும் புருஷனுக்குமே தெரியக்கூடாது. அது உங்களுக்கும் கர்த்தருக்குமா இருக்க கடவுதுன்னு சொல்லி எழுது. அப்ப உபவாசம்னா என்னது? அக்கிரம கட்டுல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னமும் இந்த கள்ள போதகர்களால சிக்கி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லணும். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது. நுகத்தடின்றதே இந்த நியாயப்பிரமாணம், சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு நம்ம சத்திய வசனங்களை கொண்டு போதிக்கணும். நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆகணும். கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பிரச்சனையில இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணோம், அவங்கள மன்னிக்கணும். பரவாயில்ல, நீங்க எனக்கு தர தேவையில்லை, கர்த்தர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அவங்களை விடுதலை செய்யணும். சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடும். அவங்க எதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பாரமா சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளால விடுதலை ஆக்க முடிஞ்சா அவங்களுக்கு விடுதலை ஆக்கணும். நம்ம பட்னியா இருக்குது ஆண்டவர் விரும்பல. மத்தவன் பட்னியா இருக்கும்போது நீ அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நீ சாப்பிடு. ஏன் உபவாசம் இருக்க சொல்றாரு தெரியுமா? அப்பதான் அந்த பசியோட வேதனை என்னன்றது நமக்கு தெரியும். அது போல உன் சகோதரன் அங்க இருக்கிறான், அவனுக்கு போய் ஆகாரத்தை கொடுன்றத உணர்த்துக்காக தான் உபவாசம். சிறுமைப்பட்டவனை வீட்டுல சேர்த்து கொள்ளணும். அந்நியரை உபசரிக்கணும்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ வெளியில படுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒருத்தவங்க ரோட்ல படுத்திருக்கும் போது நம்ம வீட்டுல இருக்குதுன்னா இடம் இருந்தா அவங்களை படுக்க வைக்கணும். வஸ்திரம் இல்லாத இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், 2 வஸ்திரம் வச்சிருக்கிறோமா, இல்லாங்க வஸ்திரங்களை ஒண்ணு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் சொல்றாரு. அதை விட்டுட்டு நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி வாடிக்கொள்றதுனால கீறிக்கொள்றதும் ஆண்டவருக்கு உபவாசம் கிடையாது. கேட்ட பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுறதே கர்த்தருக்கு நீதியாக என்னப்படுறது. அதுதான் அவருக்கு உகந்த உபவாசமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இவங்க தேவாலயத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தான் போட்டு வருவாங்க இல்லையா? அது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்கும், ஃபுல்லாமே வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் இல்ல வெள்ளை புடவையில சுத்துவாங்க. அது மாதிரி ஆண்டவர் வெள்ளை ஆடையை தான் அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். கிறிஸ்தவம் இப்போ வண்ண ஆடை அணியக்கூடாதா அப்படின்ற இந்த கேள்வி கேட்டுப்போம். இதுவும் எதுக்காக எடுத்துட்டு வராங்கன்னா, அநேகர் இடறி போறதுக்காகவும் தேவனுடைய நாம தூஷிக்கப்படும்படியாக தான் நினைக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். ஆமென். இந்த வசனங்களை படிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, வெண்வஸ்திரத்தை தரித்து கொள்றாங்க. இந்த வசனம் நல்லா வாசிக்கிறேன் பாருங்க. தங்கள் வஸ்திரங்களை அசுதிப்படுத்தாத சில பேர் சர்தையில் எனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவானானபடினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்ப வெண்வஸ்திரம்னா இவங்க என்ன நினைச்சுறாங்க, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் அப்படின்னு நினைச்சுறாங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். இந்த உலகத்தை ஜெயித்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அவர் நமக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம், அது நீதியின் வஸ்திரம் சொல்லி எழுது.
அப்போ தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாதிருந்த சில பேர்னு சொல்லி இருந்திருக்கு. அப்போ வஸ்திரத்தை எப்படி அசுத்திப்படுத்தாம இருந்தாங்க? அப்போ அது வஸ்திரம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். ஆமென். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அப்போ மாம்சத்தால் கரைப்படுத்துறது என்ன அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை என்று முன் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லியது. இதுதான் மாம்சத்தை கரையாக்குற தீட்டு. இததான் வெறுத்து தள்ளுங்கள்ன்றாரு. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்க. இதுதான் மனுஷனோட ஆத்மாவை கெடுக்கும். கர்த்தர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்லி எழுது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனை தரிசிக்க முடியாது. இது எல்லாமே நம்மள கரைப்படுத்துகிறதா இருக்கும். நம்ம ஆத்மாவை கரைப்படுத்துகிறதா இருக்கும். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ இவங்க எதை ஆண்டவர் சொன்னாரோ அதை வெறுத்து தள்ளாம சும்மா வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை, வெள்ளை புடவை கட்டுறதுனால நீ நீதிமானம் ஆயிட முடியுமா? ஆவியின் கனிகள் தான் நமக்கு நீதியின் வஸ்திரமா இருக்கு. அதை தான் நம்ம தரித்து கொள்ளணும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென். ஆமென். அப்போ அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி, நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம்னா ஆவியின் கனிகள் தான் இல்லையா? அப்போ ஆவின் கனிகளால தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியுமே தவிர இந்த வெள்ளை சட்டை வெள்ளை பண்ணிட்டு போடுறதுனால நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அப்போ அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்போ நீதியும் நியாயத்தையும் செஞ்சு ஆண்டோடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா நடக்கிறது தான் வெண் வஸ்திரமே தவிர நீதியின் வஸ்திரம் சொல்லி எழுதிருக்கு. அந்த நீதி தான் நமக்கு வஸ்திரமா இருக்கு. அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, எங்களோட நீதி எல்லாம் கிழிந்த கந்தலை போல இருக்குதான், உம்முடைய நீதியோ என்றென்றும் நிலை நிற்கும். அப்போ எங்களோட நீதி கிழிந்த கந்தலை போல இருக்குன்னா அவரோட நீதி எப்படி இருக்கும்? வெண்வஸ்திரமா இருக்குது. அவரோட நீதி தான் வெண்வஸ்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். ஆமென். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. யாரு? சபையில ஜனங்களுக்கு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தது. அவள்ன்றது சபையை குறிக்குது இல்லையா? அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. அப்போ பரிசுத்தவான்களுடைய நீதி தான் வெண் வஸ்திரம்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுத்து ஆண்டோடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளால் நிறைந்து ஆண்டவருக்கு பிரயோஜனமா நம்ம நடந்தோம்னா இதுதான் ஆண்டவருடைய நீதி. நம்ம உலகத்தோட நீதிலாம் கிழிந்த கந்தலை போல இருக்குது. நம்மளோட நீதிலாம் கிழிந்த கந்தலை போல இருக்குது ஏசாயா சொல்றாரு. அவரோட நீதி தான் என்றென்றும் நிலை. அவரோட நீதி தான் வெண்வஸ்திரம், அதை உடுத்தி கொள்ளுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டை போட்டு உபவாச திருநாள்னு சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, கடைசி கால எழுப்புதல் வஞ்சனை. நீங்க நிறைய பேர் போஸ்டர் பார்த்திருப்பீங்க. ஆண்டவர் எழுப்புதல் உண்டாக்கி இருக்காரு, கூட்டம் கூட்டமா நம்ம ரட்சிக்கப்பட போறோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் வச்சு ஒட்டி அவரோட போஸ்டர் பெருசா போட்டு அந்த பாஸ்டர் போட்டோ வச்சிருப்பாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் போட்டிருக்கோம். போதகர், ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி தலைமை போதகர் அப்படி இருக்கு. கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகரா இருக்கிறார், நீங்கள் சகோதர சகோதரிகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை எந்த ஒரு சபையிலையும் யாரும் போதிச்சதை நான் பார்த்தது. சரி, இதே நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம்.
அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். ஆமென். மனுஷகுமாரர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் விசுவாசிச்சு ரட்சிக்கப்படுவாங்க, எழுப்புதல் உண்டாகும். ஜீசஸ் சொல்றாரு ரட்சிக்கப்படுவர் சிலர். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எழுப்புதல் உண்டாகி அநேக பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்றாங்க இல்லையா? சரி, வாசிக்கலாம் இன்னும் சில வசனங்களை. மத்தேயு 24 அதிகாரம் 37 39 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்த அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். ஆமென். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்கும். நோவா நீதியை பிரசங்கித்த நோவான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நீதியை பிரசங்கிக்கும் போது யாராவது நோவாவுக்கு செவி கொடுத்தாங்களா? அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல தங்க பாவங்களுக்கு மனம் திரும்பினாங்களா கேட்டா ஒருவரும் கிடையாது. நோவாவால யாருமே ரசிக்க முடியல. சொந்த குடும்பத்தை மட்டும்தான் 8 பேரை மட்டும்தான் ரசிக்க முடிஞ்சது இல்லையா? அதே போலதான் ஜலப்பிரளயம் முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பொன் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போற வரைக்கும் எப்படி உணராத இருந்தாங்களோ அப்படியேதான் மனுஷகுமார காலத்துல நடக்கும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இத கர்த்தர் சொல்றாரு, ஆனா இந்த கல்லர்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் எழுப்புதல் உண்டாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி அவமாய் போதிக்கிறாங்க. சரி, லூக்கா 17 அதிகாரம் 28 30 வசனங்கள் வாசிக்கலாம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆமென். ஆமென். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இது அப்படியே இந்த காலத்துல நடந்து வருது இல்லையா? லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்னியும் கந்தகம் வருஷத்து எல்லோரையும் அழித்து போட்டது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படி நடக்கும். அப்ப லோத்து எத்தனை பேரை ரட்சித்தாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க மனைவியை திரும்பி பார்த்து உப்பு தூணா போனாங்க. அவங்க பிள்ளைகள் இருவரும் விபச்சாரம் செஞ்சு பாவத்தினால மரித்து போனாங்க. அப்ப லோத்து மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்லி 2 பேதுரு 2 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சோதம் குமரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாங்கமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அவர் லோத்தை மட்டும்தான் ரட்சித்தார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அவர் மனைவியை ரட்சிக்கப்படல, அவங்க பிள்ளையை ரட்சிக்கப்படல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நோவாவை பத்தி 8 பேர்னு ஆண்டவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. இங்க லோத்துன்னு போனும்போது லோத்தை மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. அப்போ ரட்சிக்கப்படுவார் சிலர்னு சொல்லி எழுதியிருக்கு. தன் தகப்பன் நீதிமானா இருந்து தன் பிள்ளைகள் அநியாயக்காரா இருந்தா கர்த்தர் ரட்சிப்பாரான்னு கேட்டா நிச்சயமா ரட்சிக்க மாட்டார். ஒரு பட்டணத்துல நீதிமான் இருந்தா அந்த நீதிமான் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். அவங்க பிள்ளைகள் துன்மார்க்கனா இருந்தா கர்த்தர் ரட்சிப்பது இல்லைன்னு சொல்லி எசேக்கியேல் எழுதி. இதை குறித்து நம்ம ஒரு வீடியோலயும் நம்ம தெளிவா பார்த்திருப்போம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அநேக பேர் ரட்சிக்கப்படுவாங்க. கடைசி காலத்துல மனுஷங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் நம்மளுக்கு எழுதியிருக்குன்னு வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். ஆமென். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தெரிஞ்சுக்கோன்றார். எப்படி பாத்தீங்கன்னா மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியராயும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்ஃபி மோகம் தான் இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது. யாரை போட்டோ எடுத்து இவங்க போட்டுக்கிறாங்க? தங்களை தாங்களே போட்டோ எடுக்கிறாங்க. இதுக்காக நிறைய பேர் மரித்தும் போயிருக்காங்க. இவங்கள அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தற்பிரியமே எல்லாருக்கும் பார்க்கணும்னு சொல்லி காட்டுறாங்க இல்லையா? பணப்பிரியராயும் வேலை வேலை வேலைன்னு ஓடுறாங்க. எதுக்காக? இந்த பணத்துக்காக தான். குடும்பத்தை விட்டுட்டு ஊர் ஊரா போய் சுத்துறாங்க. போதும், எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தது போதும், இதை வச்சு நானும் என் குடும்பம் சந்தோஷமா இருப்போன்றது இல்ல. எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுக்கு பத்தல. 2 வீடு வச்சிருந்தா இன்னொரு வீடு வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இருதயத்துல போதுன்ற எண்ணமே கிடையாது. வீம்புக்காரராயும் எல்லா வசனமும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு வீம்புக்காரரா தான் இருக்கிறாங்க. ஆலயத்துல கட்டிட்டு ஆலயத்துல ஆண்டவர் வாசம் செய்யலன்னு சொன்னா, பிரதர் எங்களுக்கு தெரியும், நாங்களும் வேதத்தை படிச்சவங்க தான், நீங்க போங்கன்னு சொல்லி நம்மளை கருத்து அனுப்புறவங்களா இருக்கிறாங்க. அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்வர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் இருக்கிறாங்க. கொடுமைக்கு உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளையும் துணிகரக்காரர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியர்கள் இல்லாமல் சுகபோஜன பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்கன்னு வேதவசனம் நமக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுது. இதை தேவதர்சனங்கள்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டோடைய சத்தத்தை சொன்னா அவங்களுக்கு பிரியம் இல்லை. அவங்க ஒரு கூட்டமா கூடி நான் இந்த மாதிரி சத்தியத்தை சொன்னாலும் அவங்க இருதயம் அவங்க பொருளாசி மேல் நிறைந்திருக்குது. அவங்க தேவவசனத்தை கேட்க அவங்களுக்கு பிடிக்கல. அது மேல அவங்களுக்கு பிரியமும் இல்லை. அவங்க உலக பிரச்சனையும் உலக கவலையும் அவங்க வீட்டு கவலையும் தான் அவங்களுக்கு பிரச்சனையா தெரியுதே தவிர நம்மளுடைய ஆத்மா அழிந்து போதே அதை எச்சரிப்பின் சத்தத்தை ஒருத்தன் சொல்லும் போது அதை கேட்கணும்னு இல்லாம அதை அசட்டை பண்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? கடைசி காலத்துல எழுப்புதல் எல்லாரும் நீதிமானம் ஆவாங்கன்னு சொல்றாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆமென். ஆமென். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த வசனம் எவ்வளவு அழகா நிறைவேறுது பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகையை நம்ம போய் போதிக்கும் போது குமாரனுக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. குமாரன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதே அவங்களுக்கு தெரியாது. நீங்க யோவான்ல படித்து பாத்தீங்கன்னா அவர் ஓமையா பேசுறீங்க. யோவான் சொல்றேன், ஓமையா பேசுறீங்க, இப்போ நீங்க நேருக்கு நேரா தெளிவா பேசுறீங்க, வெளிப்படையா பேசுறீங்க, நீங்க சகலத்தையும் அறிந்திருக்கிறீன்னு சொல்லி எழுந்திருக்கு. ஒருவன் உங்களுக்கு எதுவும் போதிக்க வேண்டியதில்லை, அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் எப்படி பேசுறாரு, எதற்காக சொல்றாருன்றது அந்த வசனத்தை அறியாம இருக்கிறாங்க. மாம்சத்துல இருக்கிற ஒருவனும் அறிய மாட்டான், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த பிறகு அதை உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. கர்த்தர் தந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. தானியேலே சொல்றாரு, துன்மார்க்கன் ஒருவனும் அறியான், ஞானவான்கள் அறிந்து கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படி இருந்தோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? பரியாசம் தான் பண்றாங்க இல்லையா? இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜய் பிரதர் போதிச்சதுனால இந்த 28 வருஷம் எப்போ வரும்? அப்படி ஆண்டவர் வரலன்னா இவங்க நம்மள பரியாசம் பண்ணலான்னு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கு. கர்த்தர் வந்தா அவங்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னு அவங்க பயப்படுறது கிடையாது. அப்போ வேத வசனங்களை பாத்தீங்கன்னா என்ன எழுதி இருக்குதோ அப்படியே இன்னைக்கு இந்த பரியாசக்காரர்கள் இருக்கிறாங்களே தவிர அவங்க மனம் திரும்பி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவும் இல்லை, தேவனுக்கு பயப்படுறதா இல்லை. தேவனே எங்கள் அச்சமும் எங்கள் பயமா இருக்கிறார் வேத வசனம் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது.
அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாய் இருந்தது. ஆமென். தாளந்து நிறைய பெரிய கல்மலை வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. தாளந்துன்றது அந்த வானத்திலிருந்து விழுதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி சோதம் குமரா காலத்துல வானத்துல இருந்து அக்னியும் கந்தகமும் வரிச்சதோ, அதே போல 3ஆம் உலக போர்ல அணு ஆயுதங்களாலும் பாம்ஸ்னாலையும் இன்னும் பூமி அழிக்கப்படும் இல்லையா, தீக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அந்த மனிதர் மேல விழும்போது அந்த மனிதர்களால் உண்டாகும் அந்த வாதையினால தேவனை தூஷித்தார்களே எல்லாமே அந்த வாதை கொடிதா இருந்தது. மாறும் மனம் திரும்பலன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்போ அவங்க மனம் திரும்பாம தேவனை தூஷித்தாங்களே தவிர ஒருவரும் மனம் திரும்பல. 3ஆம் உலக போர் நடக்கும் போதும் அவங்க மனம் திரும்பல. கொரோனா நோய் வரும்போதும் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொற்று வரும்போது என்ன பண்ணாங்க, யாராவது மனம் திரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மனம் திரும்பவில்லை, திரும்பவும் அந்த பாவத்தை செஞ்சாங்க, இன்னும் அதிகமா செஞ்சு கொண்டு வராங்கன்றத நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். அப்படி இருந்து அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. ஆமேன். ஆமேன். இந்த கொரோனா கொலை நோய் வந்த பிறகு பாத்தீங்கன்னா யாராவது இந்த விக்கிரங்களை விட்டு மனம் திரும்பினாங்களா? இந்த விக்கிரங்களை அவங்கள காப்பாத்தலையே. சரி, இந்த சர்ச்சை வச்சு நடத்திருந்தாங்க இல்லையா, இவங்களாம் எங்க பண்ணாங்க? பேதுருகிட்ட சொல்றாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டு, பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாதுன்றாரு. இந்த சபையை கட்டுன்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்றாரு. அப்ப இந்த சபையை பூட்டிட்டு ஓடி போனாங்களே, ஆண்டோட சபையை யாராவது பூட்ட முடியுமா? நம்ம வீட்டு சபை நடந்திருந்தது, யாரும் மாஸ்க் எல்லாம் போடலையே, கர்த்தர் நம்ம எல்லாரையும் காத்தாரே, ஒருத்தருக்கும் அந்த நோய் வரலையே. அப்போ கர்த்தர் உண்டாக்காமல் பூமியில எந்த தீங்கும் உண்டாகாது. அப்ப கொள்ளை நோயில இத்தனை பேரை வாரிக்கொண்டு போனாலும் கர்த்தர் நீதிபரர். அவங்க துன்மாக்குறாங்க, மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கு அதை சம்பவிக்கணும் மத்தையில எழுதிருக்கு. அப்போ அவங்க மனம் திரும்பல, என்ன பண்ணாங்க? பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளை செய்யப்பட்ட காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதிருக்கிற விக்கிரங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு அவங்க மனம் திரும்பவில்லை. இன்னைக்கும் அந்த விக்கிரங்களை தான் அவங்க வணங்கி இருக்கிறாங்க இல்லையா. அது நீங்க சங்கீதத்துல படிச்சீங்கன்னா, அது கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, அது நடக்காது, ஒருவர் தூக்கி கொண்டு போனா போவோம், திரும்பி எடுத்துட்டு போனா எடுத்துட்டு வருவாங்க, அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு மரத்தை எடுத்து தச்சை என்ன பண்றான், மேஜையையும் அவன் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் செய்வான், மீதி இருக்கிறத எடுத்து ஒரு சிலையா வடித்து அதை பிரதிஷ்டை பண்ணி அதை எடுத்துட்டு போனா அவங்க வீட்டாரும் அந்த தச்சனுமே அதை வணங்கும். அப்போ என் ஜனங்க எதனால சங்காரம் ஆறாங்கன்னு வசனம் சொல்லுது, அறிவு இல்லாததுனால தானே. ஏன்னா இந்த மரத்தை வச்சுதானே நம்ம இதை செஞ்சோம், இது எப்படி கடவுளா இருக்குன்னு அவங்களுக்கு சிந்திக்கிற அறிவு இல்லாதனால்தான் என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்காரம் ஆறாங்கன்னு சொல்லி எழுது. அப்ப நம்ம தேவனை அறிகிற அறிவு வேணும்னா தினம்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனம் சொல்ற வசனங்கள் நீங்க கேட்கறதா மாத்திரம் இல்லாம அதை ஆராய்ந்து பார்த்து எது நலமானதோ அதை பற்றி கொண்டு அதன்படி நடங்க. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. இது கர்த்தருக்கு சித்தமானா இதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனே. பா, குப்பையும் தூசும் அடிமையா இருக்கிற எங்களுக்கு இது நீ வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. நல்ல சத்தியம் உள்ள சபைகளை எங்களுக்கு சேர்த்ததுக்காக உமக்கு கிருபை ராஜா. அப்பா, உங்களுடைய கிருபையை போற்றி துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர். அப்பா, எவ்வளோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது கர்த்தாவே. அப்பா, அதை நாங்கள் கேட்கறவர்களாக மாத்திரம் அல்லாம அதன்படி அதை ஆராய்ந்து அதன்படி நடக்கவும் எங்கள் இருதயங்களை உங்களுடைய வசனத்தின்படி சாய்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் இருதயம் எப்போதும் உங்களுடைய வசனங்களோடு இருப்பதாக ராஜா. அப்பா, உங்களுடைய கட்டளைப்படி நாங்கள் நடக்க அதை மற்ற சகோதர சகோதரிகளுக்கு உபதேசிக்கிறதுக்கும் அதுக்கு வழிவாசல்களை எங்களுக்கு திறந்து கொடுங்கப்பா. அப்பா, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கான ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு கூட தாங்கப்பா. ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கை தருவன்னு சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் போறோம் ராஜா.
அந்த அந்த வழிவாசல்களை திறந்துடும். இன்னும் உங்களுடைய சத்தம் கேட்கப்படாத எவ்வளோ இடத்துல இன்னும் கட்டிட சபைகள்லையும் கள்ள போதகத்துல நிறைந்திருக்கிற என்னோட சகோதர சகோதரர்களை மனமாற அவர்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. அவங்க இருதயத்துல பேசுங்கப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறதுக்கு ஞானத்தை அவங்களுக்கு தாங்கப்பா. கீழ்ப்படுகிற ஆவியை கொடுங்கப்பா. உண்மையும் உத்தமமா நாங்க நடந்து கொள்ள அவர்களுக்கு முன்னாடி நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் ஒப்பாகவும் பிரகாசிக்கிற விளக்காகவும் நாங்க இருக்க எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குற ராஜா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர்.